ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான். பட் கொஞ்சம் ரிஸ்கியான டாபிக் தான். என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டு. நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம். 9 to 6 வேலை பார்க்குறோம். இல்லை ஒரு சில இடத்துல 10 to 7 வேலை பார்ப்போம். அந்த 7 o'clock மேலேயும் வேலை பார்ப்போம், 6 o'clock மேலேயும் வேலை பார்ப்போம். ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா, நம்ம கரெக்டான டைம் லைனில் ஒவ்வொரு வேலையும் செய்யாமல் வந்திருப்போம். அதை எப்படிலாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப்பப் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரியாரிட்டைஸ் கொடுங்க. உங்களோட வேலைகளுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுங்க. ஆர் எமர்ஜென்சியாக ஒரு வேலை இது ப்ரியாரிட்டி, இந்த வேலையை பார்த்தாகணும். இல்லை அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் வேலை எமர்ஜென்சியாக பண்ணணும். இது அர்ஜென்சியில் பண்ணணும். அதை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த வேலை இம்பார்ட்டன்ட் வேலை, எந்தெந்த வேலை எமர்ஜென்சியாக செய்ய வேண்டிய வேலை அப்படின்றத செக்ரிகேட் பண்ணிக்கங்க. அதே போல் எமர்ஜென்சியாக பண்ண வேண்டிய வேலையை ஃபஸ்ட்டு பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டியாக இந்த வேலையை பண்ணி தான் ஆகணுன்னா அந்த வேலைக்கு உண்டான டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணிங்க. எமர்ஜென்சி வேலைக்கு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒவ்வொன்றா ஆடப் ஆகும். அதை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 9 to 6 அப்படி ஒர்க்கிங் டைம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி 1 hour நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க. கேலண்டர் மாரி போட்டு வச்சுட்டு, இந்தந்த நோட்டில் இந்தந்த டைமுக்குள்ளே இந்தந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு. மேபி 9லேருந்து 10க்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலையை முடிக்கிறது 9:30க்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வேலை நிற்கும். அந்த வேலையும் சேர்த்து பார்க்கும்போது 9 to 10க்குள்ளார முடிஞ்சிருவீங்க. சமயத்தில் 10 மணிக்கு தான் அந்த வேலையை போட்டிருக்கோம் அடுத்த வேலையை அப்படின்னும் போது, அது 10 மணிக்கு முன்னாடியும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், 10 மணிக்கு அப்புறம் கூட ஆரம்பிக்கலாம். எதையுமே ஒரு ஃபிக்ஸடாக டைம்லைன் போட்டு வச்சுங்க. இப்போது மினிஸ்டர்ஸ் அண்டு ஏதாச்சும் ஒரு ஹையரார்க்கிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிஏ இருப்பாங்க, பர்சனல் பிஏன்னு சொல்லிட்டு. அவங்களோட வேலையே இதுதான். இத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும், இத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும், அங்கேருந்து கிளம்புனா இன்னொரு இடத்துல போய் ரீச் ஆகிறதுலேருந்து எல்லாமே மேப்பிங்லேருந்து எல்லாமே டைமிங்லேருந்து எல்லாமே போட்டு வச்சுருவாங்க. ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் தேர் ஒர்க்கு. இது அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஆஃப் தம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, டாஸ்க்கை இன்றைக்கி என்ன டாஸ்க்கோ அந்த டாஸ்க்கை செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் வர எமர்ஜென்சி ஒர்க்கை அந்த கேப் கிடைக்கிற டைமில் நீங்கள் எது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோ அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி கொடுக்குற டாஸ்க்கு, இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாஸ்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு திங் டே எண்டில் செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்றைக்கி இது பண்ண வேண்டிய வேலை, இந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டோம், இந்த வேலையை பண்ணி முடிக்கல, இது நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் இல்லாமல் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வேலைகள் அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நாளைக்காச்சும் அதை முடிக்கணும். அதுக்கு உண்டான வேலையை இன்றைக்கே ஏதாவது பார்த்து வைக்கணும். தட் மீன்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒருத்தவங்க போய் பார்க்கணும், அவங்க நாளைக்கு வாங்கன்னிறாங்க. ஸோ எகெயின் ஒரு வாட்டி இன்றைக்கி சாயந்தரம் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை ஒரு வாட்டி ரீகால் பண்ணி செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரியான வேலைகள் சொல்கிறேன் நான். இது போக மெயினான விஷயம், எனக்கு ஒரு டைம் லைனுக்குள்ளார, ஒரு ஃப்ரேம் லைனுக்குள்ளார ஒரு வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, அதர் தென் தட் இன்க்ளூடிங் பண்ணுறாங்க யாராச்சும், உங்களோட சுப்பீரியர் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த வேலையோட இம்பார்ட்டன்ஸை பாருங்கள். அட்ஸ் அ எமர்ஜென்சி ஒர்க்கு அப்படின்னா அதை பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் அது ப்ரியாரிட்டி தான், பட் இன்றைக்கி பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோ சொல்கிறதுக்கு தைரியமாக நீங்கள் உங்களை லேர்ன் பண்ணி மாற்றிக்கணும். இல்லை சார், இது இன்றைக்கி பண்ண முடியாது, எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலைகள்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிற வேலை இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் இட்ஸ் நாட் அட் ஆல் எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி மாற்றி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, யுவர் ஒர்க் வில் பி ஷெட்யூல்டு அஸ் பர் பிளான். அந்த பிளான் பிரகாரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் டைம் லைனை சேவ் பண்ணலாம். இது நாட் ஓன்லி ஒர்க்குங்க, எல்லாத்துக்கும் போடணும். இது நான் வீட்டில் வர பட்ஜெட் ஆகட்டும், வீட்டில் வர பொருளாகட்டும், வீட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி உட்காந்து யோசிங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, இது எமர்ஜென்சியான ஒர்க்கு.
அப்படின்றத செக்ரிகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே யுவர் டைம் வில் பி சேவ். தேங்க்யூ.